உன்ன மாதிரி உன்னை பார்க்கவே முடியல. எங்கே தான் போற? நான் வீட்டில் தான் இருக்கிறேன். என்னை மறந்துட்டியா நீ? நம்ம பழக்கம் அவ்வளோதானா? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எதுக்கு நம்மளுக்கு இந்த ஆசை? என்ன பேசுற? நம்ம காதல் சாதாரண காதலா, ஸ்பெஷல் காதல்? அதுவும் கரெக்ட் தான். ஒரு வாட்டி என்ன பார்க்க வந்து உங்க பையன் தொடப்பு கட்டி எத்தின்னு உடனே ஞாபகம் இருக்குதா? உனக்காக தொடப்பு கட்டில் மட்டும் அடி வாங்கினேன், கட்சி கூட தூக்கின்னு வந்தான். இவ்வளோத்தையும் ஏன் எனக்காக பண்ற? ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும். எனக்கு வீட்டுக்காரன் இருக்கான், என்ன மறந்துடு. மறக்கக்கூடிய காதலா நம்ம காதல்? என்ன பண்றது, மறந்துதானே ஆகணும். மருந்து குடிக்க சொல்லி குடிச்சிடுறேன், ஆனா மறக்க முடியாது. ராஜேஷ், நீ என்ன கொல்றடா. தினம் உன் நினைப்பிலேயே நான் சாவறேன். எனக்கு எப்படி இருக்கும்? அந்த நாள் ஞாபகம் வந்தது ராஜேஷ். ராஜேஷ், நேற்று இல்லாத மாற்றம் என்னது? ஆஹா, நீ பாடுற பாட்டை கேட்டுனே இருக்கலாம்னு இருக்குது ராஜேஷ். நீ ஊன்னு சொல்லு. இதே சைக்கிளை விட்டு உக்கார வச்சு மலேசியா எடுத்துன்னு போ. சைக்கிள்ல உட்கார வச்சு மலேசியா கொண்டு போறியா? யோ தாத்தா, என்ன பண்ணிக்கிற நீங்க? நான் காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். காதலி கிட்ட பேசினிக்கிறியா? உன்னை ரேஷன் கார்டுல அரிசி தானே வேணா சொன்னிச்சு. அதெல்லாம் அப்புறம் வாங்கிட்டேன் கண்ணு. நீ தான் உங்க பேர்னா? அது இருக்கட்டும், நீ தான் அவரோட காதலியா? ஆமா. கரண்டி எங்க 2 பேரும் சேர்த்து வச்சுன்னா அந்த சைக்கிள் உனக்கே குத்துறேன்டா. அந்த சைக்கிளே நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு குத்துதே, அது நீ ஓட்டி சுத்தின்னு கிடக்குற. தாத்தாக்காக என்னதான் செய்ய போறேன்? சூனியவனா செய்வேன். ஒழுங்கா ரேஷன் கார்டுல போய் அரிசி வாங்கிட்டு போயிடு. அந்த ஆள் கத்துவான். அவனடா கத்தது? எங்க ஆளுகிட்ட பேசிதாடா வருவேன். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? இனிமேல அந்த ஆள் அருள்சு இரு, அந்த ஆளு கிட்ட போய் சொல்றேன். ஐயோ, என்ன ராஜேஷ் இப்படி ஆயிடுச்சு? இப்போ நமக்கு ஓடுறது தவிர வேற வழியே இல்லை. என்னால ஓட முடியாது ராஜேஷ். நான் ஒன்னா தூக்கிட்டா? சின்ன வயசுல இருந்த குறும்பு போவே இல்லை ராஜேஷ். உனக்கு ஏதாவது ஒரு முடிவு எடு, டக்குன்னு போயிடலாம். இருந்த முடியெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற, இதுக்கு மேல எங்க இந்த முடிவு எடுக்கிறது? அது இல்ல, முடிவு எல்லாருக்கும் வரத்தான் போகுது. உனக்கு ஒரு நாள்னா எனக்கு ஒரு நாள். ஐயோ, அது இல்ல, நம்ம ஓடி போலான்னு சொன்னேன். ராஜேஷ், அங்க பாரு. தங்கச்சி நல்லா இருக்கிறியா தங்கச்சி? குழந்தை குட்டியெல்லாம் எப்படி இருக்குது? தங்கச்சியா? நான் சொல்றேன். ஆமா, சௌமியன் தங்கச்சி தான். ராஜேஷ், என்ன சொல்ற? தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா தங்கச்சி. ஏய், உண்மையா அண்ணன் தங்கச்சியாதான் பயிரீங்களா? ஆமா அண்ணன், நான் அண்ணன், அது தங்கச்சி. தப்பான எண்ணத்தோட பயிரலையே. நீங்க ஒன்னா கேளுங்க தங்கச்சி, அது மாதிரி ஒண்ணு இல்லையே. ஏமா, நானே வர செம்ம கோவத்துல இருக்கிறாரு. ஒழுங்கா சொல்று. நான் என்ன சொல்றதுன்னா, நான் அண்ணா, நீ தங்கச்சி, அது மட்டும் தான் சொல்லணும். நாதேரி இவனை நம்பி போயிருந்தா ஊர் மேல உத வாங்கிட்டு தான் போனோம். ஏய் சாமியா, உண்மையா சொல்லி இவனை வச்சுன்னு தானே இருக்கிறா? அண்ணா அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தங்கச்சி தான் அது. நீ வாய முறா வைத்தலைய மண்டியா. அண்ணே, நீ எது ஒன்றா திட்டுங்க பரவாயில்ல, கத்தி வரை வச்சுங்கிறீங்க. ஒழுங்கா சொல்லு சாமியா, அவனை வச்சுன்னுக்கிறியா? இல்லங்க, நான் உனக்கு உண்மையா இருப்பேங்க. நாடா, உங்க அம்மா நம்பலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது வச்சு நீ ஆச்சு. அண்ணே நம்பலாம் அண்ணே, நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா பழகுறோம். ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க அனுப்புனா ஓடி போறாங்க. ஓடிய போட்டோம், எல்லாம் சுத்தி எழுதி வாங்கிக்கலாம். எங்க எல்லாத்தையும் எழுதி வாங்கினாங்க. வரப்போ செய்யலாம். அண்ணா, தங்கச்சியை கூட்டு போனா. எப்பா எப்பா, என்னப்பா சாக்காவற? நான் ஊர் விட்டு போறேன். நீ போடா, நான் அப்புறமா பேசுறேன். அதெல்லாம் முடியாது மாமா, நீ ஓடி போயிட்டு கண்டுபிடிக்க முடியாது. சொத்துல ஒழுங்கா எழுதி கொடுத்துட்டு போ. ஓடி போறாரா? ஏன் இங்கதானே இருக்கிறாரு? ஓடி போறேன்னு என் பையன் கிட்ட சொல்லி அமைச்சுக்கிறாரு. ஐயோ, இவங்க வேற விஷயம் தெரியாம பேசிக்கிறானுங்களே. ஏய், எங்க ஓட போற? எப்படி ஓட போற? நான் கதை இது. அண்ணே, அவங்க சும்மா விளையாடுறாங்க அண்ணே. யாரு விளையாடுறாங்க? நீ தானே சொல்லி அமிச்ச. நீயும் இந்த ஆயா ஓட போறீங்கன்னு. போய் நம்பாதீங்க, சொல்லு தங்கச்சி. அது எப்படி சொல்லும்? நீங்க ஒழுங்கு மரியாதை சொத்தி எழுதி கொடுத்து போயினேரு. என் மகனே, அது என் தங்கச்சி மாறா, விட்டுடுறா. நான் என் தங்கச்சி நின்று இருக்கிற. நீ தானே இந்த சைக்கிள்ல மலேசியா கிட்டுன்னு போறேன்னு சொன்னேன்னு. மலேசியாவா? இவரு சைக்கிள்ல மலேசியா கூட்டி வராதாமா? நீ என்ன பண்ணவே தெரியாது. இந்த பதத்துல கையெழுத்து போட்டு சொத்தி எழுதி கொடுத்துட்டு போ. எல்லாரும் சேர்ந்து என்ன கோத்து விட்டீங்க. டேய், என் பள்ளடி என்னடா மலேசியா போறா? அண்ணே, நான் சும்மா சொன்னேன் அண்ணே. டேய், உள்ள சொல்ல விட மாட்டா. சொத்தி எழுதி கொடுத்தியா? எங்க ஓடுற?